காயத்ரிஸ் குக் ஸ்பாட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் காயத்ரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்டிலவே ஈஸியாக ரசகுல்லாவும் ரஸ்மலாயும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல ரஸ்மலாய்க்கான பாலை ரெடி பண்ணிக்குவோம். பாலில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ ரெண்டையும் சேர்த்து அது கூட கண்டென்ஸ் மில்கையும் கலந்து கொதிக்க விடுங்க. ரெசிபியெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழில் கொடுத்துருக்கேன், பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட வைங்க. கொதி விடணும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். அதனால நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து பன்னீர் பண்ணுவோம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு பாலில் அமுல் லோ ஃபேட் க்ரீம் கிடைக்கும் இல்லைங்களா, ஒரு ப்ளூ பேக்கில், அதையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஆட் பண்ணுங்க. வினிகர் வந்து ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி பால் சரியாக தெரியலைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த ஸ்டேஜ் வரைக்கும் பால் டக்குன்னு தெரியுதோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நீங்கள் தீ ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். பார்த்தீங்களா, நல்ல பால் நல்லா தெரிஞ்சு அந்த தண்ணி தனியாக தெளிவான தண்ணி வந்துச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நீங்கள் வினிகர் சேர்க்குறத நிறுத்திக்கலாம். அடுத்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு வடிகட்டி எடுத்து அது மேலே வந்து ஒரு நல்ல நீட்டான கர்ச்சீஃப் பண்ண இல்லாட்டினா ஏதாவது ஒரு வெள்ளை கலர் கிளாத் ஏதாவது எடுத்து வச்சு அதுக்குள்ளே நீங்கள் இந்த பன்னீரை வந்து போட்டுருங்க. வடிகட்டி போடணும் இல்லை, அப்படியே வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாம். அந்த பன்னீரெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கர்ச்சீஃபில் தங்கிடும். கீழே வந்து அந்த தண்ணி சேரும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து குழம்பு வைக்க யூஸ் பண்ணலாம், இல்லை சப்பாத்தி மாவு பெண்ணையை, பூரி மாவு பெண்ணையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சத்தான தண்ணி அது, அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நல்ல குளிர வச்சு செடிக்கும் ஊற்றலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஹெல்த்தியான ஒரு அது செடிக்கு நீங்கள் ஊற்றலான்னா. அதை தனியாக எடுத்துகிட்டு இந்த வடிகட்டியை வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தண்ணி எல்லாம் வடியணும். அதுக்கப்புறமா அது நல்லா உங்களுக்கு ஹீட்டெல்லாம் போய் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் பன்னீரை எடுத்துக்கணும். ஒரு லிட்டர் பாலில் வந்து உங்களுக்கு 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். இந்த மாதிரி பன்னீர், இதுக்கு பேர் மலாய் பன்னீர். ஆக்சுவலாக நம்ம அந்த க்ரீம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பன்னீர். அதனால உங்களுக்கு ரசகுல்லாவும் ரொம்ப சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா, பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து நம்ம மாவு மாதிரி பிணையணும். இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் திரளாக இருக்கும். நமக்கு நார்மலாக பன்னீர் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் அந்த பார்த்தீங்களா டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து என்ன செய்வோன்னா, நம்ம கையில் நம்ம இந்த இடத்த வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும் பன்னீரில். அந்த மாதிரி வச்சு அந்த பிளேட்டில் வச்சு தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பன்னீருக்கு. உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி திரளாக இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டான மாவாக சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது மாதிரி பிணையணும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சாஃப்டான மாவு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ரசகுல்லா பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவம். நீங்கள் இந்த ரசகுல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த வீட்டில் பண்ணுற ரசகுல்லா. வெளியே வாங்குறது ஒரு மாதிரி ஹார்டாக கொஞ்சம் அந்த ஒரு மொறுமொறுப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டாமல் இருக்கு இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல சாஃப்டான மாவு லைட்டாக உருட்டுங்க. ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம். அந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, எந்த கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு உருட்டி, ஓகே.
இப்போ ரசகுல்லாவா பண்ணுறதா இருந்தால் ரவுண்டாக போட்டுக்கலாம். ரஸ்மலாய்க்கு வந்து இந்த மாதிரி டிஸ்க் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அதனால இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாதி ரசகுல்லா பண்ண போகிறேன், பாதி ரஸ்மலாய் ஆக்க போகிறேன். ஸோ என்ன ஒரு 16 உருண்டை வந்தது. அதில் 8 வந்து ரவுண்ட் உருண்டையாகவும் மிச்சம் 8 வந்து டிஸ்காகவும் தட்டி வச்சுருக்கேன். இனி அடுத்து வந்து சுகர் சிரப் பண்ணுவோம். சீனியும் தண்ணியும் கலந்து ஒரு லைட்டாக கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சீனி வந்து அடியில் தங்கி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகாது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஈவனாக கரைஞ்சி நல்லா அந்த கொதிக்க வருது இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டை, அந்த டிஸ்க்கு எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. தீ வந்து மிதமான தீயாகவே இருக்கட்டும், ஓவர் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மூடிட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள் ரசகுல்லா எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து சூடாக இருக்கும்போதே அந்த ரஸ்மலாய்க்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டிஸ்கை, அதெல்லாம் வந்து அந்த பாலில் போட்டுருங்க. இந்த பாலில் போட்ட ரஸ்மலாய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் சில்லுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்படி ஒரு பவுலில் வந்து அந்த ரஸ்மலாய் டிஸ்கை எடுத்து போட்டுட்டு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் அந்த பாலையும் சேர்த்து ஊற்றிட்டு, நம்ம பால் காய வைக்கும்போது ஆடை படியும் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை வந்து இப்படி சர்வ் பண்ணும்போது மேலே போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அழகுபடுத்துறதுக்கு நீங்கள் வந்து பிஸ்தா போடலாம், குங்குமப்பூ போடலாம், இல்லை ஆல்மண்ட்ஸ் போடலாம், இல்லை முந்திரி பருப்பு எது வேணால் போடலாம். ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் போட்டு நீங்கள். ஸோ இது வந்து ரஸ்மலாய் ஈஸியாக இருக்குது இல்லையா ப்ரிப்ரேஷன். இனி அடுத்து ரசகுல்லா வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டோம். நான் வந்து சுகர் சிரப் வந்து ரொம்ப லைட்டாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா அது வந்து திகட்டாமல் இருக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டான சுகர் சிரப் வேணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ரசகுல்லாவெல்லாம் எடுத்துட்டு திருப்பி சீனியை வந்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குங்குமப்பூ தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த 2 ப்ரிப்ரேஷனும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கட்டாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.